பாமக தலைவர் பதவி மற்றும் சின்னம் விவகாரம் தொடர்பாக கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் தரப்புல தேர்தல் ஆணையத்துல புகார் மனு அளிக்கப்பட்டது. ராமதாஸ்க்கும் அவரது மகனான அன்புமணிக்கும் பனிப்போர் நீடித்து வரும் நிலையில அண்மையில கட்சியில இருந்து அன்புமணியை அதிரடியா ராமதாஸ் நீக்கினாரு. ஆனா ராமதாஸ்க்கு அன்புமணியை நீக்க அதிகாரம் இல்ல அப்படின்னும் அன்புமணி தலைமையிலான பாமகவை தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கிறதா கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் பாலு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அன்புமணிக்கு தான் மாம்பழம் சின்னம் கிடைக்கும் அப்படின்னும் இது தொடர்பா தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் வரப்பெற்றதாகவும் பாலு தெரிவிச்சிருக்காரு. இதனை ஆட்சேபிக்கும் வகையில பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்புல அந்த கட்சியுடைய சேலம் தொகுதி எம்எல்ஏ அருள், சட்ட ஆலோசகர் அருள் உள்ளிட்டோர் டெல்லியில தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உள்ளிட்ட அதிகாரிகளை நேர்ல சந்தித்து மனு அளித்தாங்க. பாமக சட்ட விதிகளின்படி கட்சியுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் ராமதாஸ் தான் அப்படிங்கறத தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருக்கிறதாகவும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பொய் தகவல்களை அளித்து பாமகவுக்கு அன்புமணி தலைவரா இருக்காரு அப்படின்னு அந்த மனுவுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாமக பொதுக்குழுவை கூட்ட அன்புமணிக்கு அதிகாரம் இல்ல அப்படிங்கறதையும் தேர்தல் ஆணையத்திடம் ராமதாஸ் தரப்புல எடுத்துரைக்கப்பட்டிருக்கு.